கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பார்ப்போமானால், ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரத்திலிருந்து 150 பேருடன் ஜெர்மனிக்கு சென்று கொண்டிருந்த ஜெர்மனி விங்ஸ் நிறுவனத்தின் விமானம் பிரான்ஸ் நாட்டின் ஆல்ப்ஸ் மலையில் 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த அனைவரும் பலியாயினர். விமானத்தின் கருப்பு பெட்டி சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அதில் விமானிகள் பேசும் பேச்சுகளின் கடைசி 30 நிமிட பதிவை கேட்டனர். முதல் 20 நிமிடங்கள் தலைமை விமானியும் துணை விமானியும் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தனர். தலைமை விமானி டுசல்ட்ராஃப் என்ற நகரத்தில் விமானத்தை தரையிறக்குவது பற்றி விவரிக்க துணை விமானி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசியிருக்கிறார். அதற்கு பின்பு விமானத்தை துணை விமானியின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்குமாறு கூறினவுடன் அவரது இருக்கை பின்னோக்கி சாயும் சத்தமும் கதவு திறந்து மூடும் சத்தமும் கேட்கிறது. இப்போது விமானம் துணை விமானியின் கட்டுப்பாட்டில் மட்டும் பறந்து கொண்டிருக்கிறது. சிறிது நேரம் கழித்து தலைமை விமானி உள்ளே செல்வதற்காக கதவை தட்டுகிறார். திறக்கவில்லை. பலமாக தட்டுகிறார். பதில் இல்லை. பேசும் கருவி மூலம் தொடர்பு கொள்கிறார். எந்த பதிலும் இல்லை. துணை விமானி கதவை உள்பக்கமாக தாளிட்டு கொண்டிருந்தார். அதன் பிறகு பயணிகள் அலறும் சத்தமும் துணை விமானியின் மூச்சு விடும் சத்தமும் பதிவு ஆகிறது. எனவே துணை விமானி வேண்டுமென்று விமானத்தை கீழ் நோக்கி இறக்கி மலையில் மோதச் செய்துள்ளார் என்று யூகிக்கின்றனர். துணை விமானிக்கு எந்த தீவிரவாத இயக்கத்துடனும் தொடர்பு இல்லை. எனவே அவர் மன உளைச்சலினால் தற்கொலை எண்ணத்துடன் செயல்பட்டிருக்க வேண்டும் என்று துப்பறியும் அதிகாரிகள் கருதுகின்றனர். ஒருவரின் தற்கொலை எண்ணத்தால் ஒன்று மாறி 150 பேர் மறைத்துவிட்டனர். நவீன காலத்தில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையின் மனபாரங்கள் ஏற்படுகிறது. மனிதர்களின் எதிர்பார்ப்புகள் கூடிவிட்டன. மனிதர்கள் தங்கள் தேவைகளை கூட்டிக் கொண்டனர். தங்களால் எட்ட முடியாத கனவுகளை அவசரமாக அடைய முயல்கின்றனர். தேவையில்லாத அழுத்தங்களுக்கு ஈடு கொடுக்க முயல்கின்றனர். கடைசியில் மன உளைச்சலுக்கு ஆளாகி விபரீதமான முடிவுகளை எடுக்கின்றனர். இந்த நாட்களில் நன்கு படித்த வாலிபர்களும் தற்கொலை முடிவு எடுக்கின்றனர். மன அழுத்தங்கள், அதை வெளியே சொல்ல முடியாத அளவு பாதிப்புகள், என்ன செய்வதென்று தெரியாமல் யாரிடமும் ஆலோசனை கேட்க வெட்கப்பட்டு தவறான முடிவுக்கு வந்து தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். தற்கொலையினால் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து விடுமாம். ஒருவேளை தற்கொலை செய்யும் நபருக்கு முடிவு வரும். ஆனால் அவர்கள் விட்டு செல்லும் குடும்பம், பெற்றோர், அவர்களின் கதி என்னவாகும் என்று யோசிக்காமல் சுயத்தை மாத்திரம் சிந்திப்பதினால் என்ன பயன்? தங்கள் உயிரை மாய்த்து கொள்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? நம் ஆத்மாவும் சரீரமும் கர்த்தருக்கே சொந்தம் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். வீணான ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைவோம். இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன்? அது கழுகை போல சிறுகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போவோம் என்று சொல்லி நீதிமொழிகள் 23:5 நாம் வாசிக்கிறோம். அடையக்கூடாத, அடைய முடியாத இலக்குகளை தவிர்த்து விடுவோம். வீண் எதிர்பார்ப்புகளையும் தேவைகள் இல்லாத காரியங்களையும் நாம் குறைத்துக் கொள்வோம். கர்த்தருக்குள் போதும் என்ற மனதுடன் வாழ முயற்சிப்போம். இப்போது மன அழுத்தங்கள் குறையும். சந்தோஷமாக வாழ முடியும். கர்த்தர் மேல் பாரங்களை வைத்து விட்டு வேலை ஸ்தலங்களில இருக்கிற அழுத்தங்களையும், குடும்ப பாரங்கள், கடன் சுமைகள், இவைகள் நம் வாழ்வின் சந்தோஷத்தை கெடுக்காதபடி, நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச கால வாழ்க்கையில் இவை எதுவும் நம்மை பாதிக்காதபடி வாழ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.